நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா அங்கே நில்லுங்க. என்னப்பா? நீங்க இவளை கூட்டிட்டு எங்கம்மா போனீங்க? நாங்க போன இடத்த உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் வந்தா சொல்லுவேன். அது என்னது? எங்க கிட்ட சொல்ல முடியாத இடம். இந்த என்கொயரி உங்க தங்கச்சி எங்க போயிட்டு வந்தான்ற ஆதங்கமா இல்ல உங்க அம்மா கூட சண்டை போடணுமா? தங்கச்சியா? இவளா? அப்படி நினைக்கிறதுக்கு இந்த கஜேந்திர மறுபடியும் பிறக்கணும். அந்த மாதிரி நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. ஓஹோ, அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தா இவ எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்னப்பா? இவளை நல்லபடியா பாத்துக்கிற என்ன உங்களுக்கு இல்லனா அவ எங்க போயிட்டு வந்தான்னு நீங்க கேட்க கூடாது. வாமா. நாங்க இந்த ஊர்ல வாழணும்னு உங்ககிட்ட ஏற்கனவே நாங்க சொல்லிருக்கோமா? நல்ல அந்தஸ்தோட நாங்க எல்லாரும் தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு இதோ நிக்கிறாளே, இவ ஒத்துக்க மாட்டான்னு தெரியும். இவ முன்னேறி போயிட்டானா உன் அந்தஸ்து குறைஞ்சு போயிடும்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா மகி? நான் இன்னைக்கு இவள நம்ம ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருந்தேன். கூட்டிட்டு போனதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல. உங்க அப்பா இந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல உதவி கேட்ட விஷயம் இந்த ஊருக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா இந்த வீட்டுல தான் இருக்கான்னு ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இவளை கூட்டிட்டு போனா வீணா போற அளவுக்கு உன் அந்தஸ்து இருக்கா என்ன? உன் மனசுல இந்த அளவுக்கு கெட்ட எண்ணமும் யோசனையும் இருந்துச்சுன்னா அது தயவு செஞ்சு வீணா போகட்டும். பாம்பு விஷம் கக்குற மாதிரி கக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க இவளை கம்பெனி கூட்டு போறத நாங்க சம்மதிக்கிறதா இல்ல. அப்படின்னா நான் இவளை என்ன பண்ணணும்? இத்தனை நாளா இவ இதுக்குள்ளதானே இருந்தா, அதே மாதிரி இவ வீட்டுக்குள்ளே இனிமேலும் இருக்கட்டும். அப்படி நான் பண்ணப்போ உங்களால அதை ஏத்துக்கவே முடியல. உடம்பு வலிக்க இவளை வேலை வாங்கினதும், பசுக்கு வைக்கிற தண்ணி மாதிரியும் கெட்டு போன சாப்பாடை இவளுக்கு கொடுத்ததும் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க கொடூரமா நடந்தப்போ உங்க மனசுல இருக்க கெட்ட எண்ணம் குறையணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் அதிகமாகுதே தவிர உங்க கோவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் குறைச்சிக்கவே இல்லை. போறப்ப வரப்பெல்லாம் இவளை அடிச்சு சந்தோஷத்தை தீர்த்துக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க இருக்க பக்கமே போக கூடாதுன்னு சொல்லி கீழே கிச்சன்ல மட்டும் நீ வேலை செஞ்சா போதும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் உங்க அதிகாரம் இங்க வரைக்கும் வந்துருச்சு. நேத்து உன் பொண்டாட்டி என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா மகி? நாளைக்கும் நான் இவளை அடிப்பேன்னு சொன்னா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு அவ சொல்லிட்டு போனா. என்கிட்ட சவால் விட்டுட்டு தான் அவ போயிருக்கா. என்னால பண்ண முடிஞ்சதை தான் நான் இப்ப பண்ணிருக்கேன். நாளைக்கும் இதை தான் நான் கண்டிப்பா பண்ண போறேன். நாளைக்கு இவளை கூட்டிக்கிட்டு நீங்க போக போறத நானும் பாக்குறேன். நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனீனா உன் கண்ணத்திலே நானே அரைஞ்சிருவேன். அப்படி மட்டும் நீ பண்ணனா உன் கண்ணத்தை பார்த்து நான் அரைஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாமா. போகாது ஃபிலிக்ஸ், அந்த விலைக்கு போகாது. இடத்த நாங்க பார்த்துட்டோம், பரவாயில்ல. அது அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்ல. இருக்கிற விலைய சொல்லு. 2 ஏக்கர் முழுசா நாங்க வாங்கிக்கிறோம். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். நம்ம அம்மா இப்படியே பண்ணா நமக்கு தான் பிரச்சனை. என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது
நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா மகேண்ணா? சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷனை எடுத்தே ஆகணும். கஜேந்திர எங்க? அவன் வண்டி எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண போயிருக்கான். அப்போ ஓகே, டீயை நான் குடிச்சுக்கிறேன். பாமா எங்க? பாமா அக்கா குளிக்கிறாங்க. ஆ. இந்த பொண்ணை எப்படி துரத்து விடுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதா. இதுக்கு முன்னாடி நாம பண்ண ஐடியா தான் நல்லது. என்ன ஐடியா? அவளை ஸ்ரீயோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அதுக்கு ஸ்ரீ ஒத்துக்க வேண்டாமாங்க? இவளை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அவகிட்ட நாங்க சம்மதம் வாங்கியாச்சு. அவன் நிரந்தரமா ஒளிஞ்சு போயிடுவான்னு நினைச்சுதான் ஸ்ரீகுட்டி சம்மதிச்சா. அது எப்படிங்க ஒழிஞ்சு போவா? கல்யாணம் முடிச்ச கையோட அம்மா இங்க தானே கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு நாங்க சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் ரகசியம். அப்படி என்ன ரகசியம்? அப்படி என்னதான் என்கிட்ட நீங்க மறைக்கிறீங்க? நாங்க எதையும் உங்ககிட்ட மறைக்கல. எப்படியும் உங்களுக்கு தெரியதான் போகுது. சரி, என்னன்னு சொல்லுங்க. ஏண்டி நாளைக்கு மறையூர் போயிருந்தல்ல, அங்க ஒரு பார்ட்டி எனக்கு பழக்கமானா. அவன் பேரு பைரவன். அவன் ஒரு ரவுடி, தொட்டா கொன்றுவான். அவனுக்கு லட்சக்கணக்கான பணம் இவங்க கொடுக்கணுமா? அப்படியா? அது மட்டும் இல்ல, இவளுக்கு அந்த பைரவனுக்கும் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்களா. அதுல இருந்து இவங்க குடும்பத்தோட எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காங்க. அவ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்ப வேணாலும் இங்க வந்து அவளை தூக்கறதுக்கு தயாரா இருக்கா. அவளை தூக்கறதுக்கு. அப்படின்னா நீங்க இந்த இடத்த சொல்லிடலாம்ல. அந்த ஆள் இங்க வந்து அம்மா கண்ணு முன்னாடியே அவளை இழுத்துட்டு போட்டுமே. ஒருவேளை அம்மா அவளை விடலனா? எப்படி விடாம இருப்பாங்க? லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை வேற ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, பணத்தை அவ கடை வாங்கல, அவங்க அப்பா தான் வாங்கியிருக்காரு. அதனால திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. அப்புறம் கல்யாணம், அது என்ன மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பைரவாட்டம் அதோட முடிஞ்சிடும். அதனாலதான் நாங்க இப்படி ஒரு விளையாட்டை பிளான் பண்ணிருக்கோம். நாம அதிகமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவனுக்கான வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே போதும். பைரவன் அவனோட ஆளுங்களும் வந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அப்புறம் யாருக்கும் தெரிய போறது இல்ல. அம்மா தேடினாங்கன்னா? தேடட்டும், எந்த ப்ரூஃபும் அவங்களுக்கு கிடைக்காது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏண்டி, மறையூர் ஊர் முழுக்க பைரவனோட முக்கியமான வேலையே இதுதான். அப்படி இருக்கும்போது நடக்காம இருக்குமா? இன்னொரு விஷயம், இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்ட யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா எல்லாமே வீணா போயிடும். கம்பி என்ற சூழ்நிலை கூட நமக்கு வரும். அதனால இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே நம்ம சொல்ல வேண்டாம். பாமா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. முடிஞ்சா அப்பவே இங்க இருந்து துரத்தணும். இல்ல, அது நடக்கும்னு எனக்கு தோணல. அம்மா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும்ல. 2 நாள் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாம நம்ம பார்த்துக்கணும். முதல்ல வாசனை கிட்ட சொல்லி சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் நாம சொன்னா போதும். வாசு சொன்னாலே போதும். வணக்கம். வணக்கம். நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சா என்ன? அட இல்லங்க, முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. எல்லாரும் வாங்க. தோ நிக்கிறானே, இவனை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிங்க. இவ இல்லாம இந்த சடங்கே நடக்காது. வாங்க மாப்ள. இவரு மாதவன் அண்ணன்.
என்னோட மூத்த அண்ணன். ஆ வணக்கங்க. பசங்க உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்பதான் உங்களை நேர்ல பார்க்கறேன். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க சொல்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சடங்கு ஆரம்பிச்சிடலாம். இவர் சொல்றதா ரொம்ப ரொம்ப சரி. சமயம் அனுகூலமா இருக்கும்போது தானே நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நான் ரெடி. உள்ள வாங்க. அப்படின்னா சடங்கு ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றீங்க? முகூர்த்தத்தை மாத்திங்க. ம். அப்படின்னா சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க 2 ஃபேமிலியும் எல்லாத்தையும் பேசிக்கிங்க. நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. இதுக்கப்புறம் என்ன பேச வேண்டியது இருக்கு சதானந்தா? அதான் மோதிரம் மாத்திக்கிட்டாங்கல்ல, அப்புறம் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? அது இல்ல வாசவா, பொண்ணுக்கு நீங்க என்ன போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அது உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்கு உள்ளதெல்லாம் அவளோட தான். ஏற்கனவே பிசினஸ் பண்ற ஒருத்தர் எனக்கு மருமான கிடைக்கிறதுனால எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது போதும் வாசவா, இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல போறதில்ல. ஆமா, சம்மந்தி ஒண்ணும் பேசாம இருக்காங்களே. ஆ, நீங்க எல்லாரும் தேவையானதை பத்தி இப்பவே பேசி தீத்துட்டீங்க இல்லையா? லட்சுமிக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா இன்னைக்கே நாம சேர்ந்து கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல. வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வைக்க நான் தயாரா தான் இருக்கேன். உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க.
காலதாமதம் பண்றதுக்கு எங்களுக்கும் ஆசை இல்ல. என்னம்மா சொல்றீங்க? ஆ, தேதிய நீங்களே முடிவு பண்ணிடுங்களேன். கல்யாணத்தை இந்த வீட்லயே பண்ணலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கோயில்ல பண்ணலாம். இந்த ரெண்டுமே எனக்கு சம்மதம் தான். அதுவும் உங்களோட இஷ்டம் தானே. இல்ல, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டனே. அவ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்டயும் ஊருக்காரங்க கிட்டயும் சொல்லணுமா என்ன? இவ யாருன்னு கேட்கறவங்க கிட்டெல்லாம் அந்த பொண்ணோட பூர்வீகத்தையும் நாம சொல்ல வேண்டியது இருக்குமே. அவரோட கதை சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான கதை இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க அவளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறோம். சரிதானம்மா? அவளை பத்தி எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்றதுக்கும் எங்களுக்கு அவமானம் தான். ஜெயாவோட ஃபேமிலி எல்லாருமே ஹை லெவல் ஃபேமிலி தான். அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருக்க முடியுமா? கல்யாணத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் கெடுக்க இந்த ஒரு விஷயமே போதும். அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருந்தா போதும் இல்லையா? இப்போதைக்கு நாங்க அவளை வேற ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். சொல்ல போனா ஸ்ரீகுட்டியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அதை தவிர வேற எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அவளை அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளை பத்தி நீ கவலைப்படாதே வாசவா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை பத்தி ஒரு தீர்மானம் எடுத்துருவோம். இல்லையா லட்சுமி? கிருஷ்ணாவை பத்தி எதுக்கு இப்ப பேசணும்? கஜேந்திரனோட கல்யாணத்தை பத்தி தானே நாம இப்ப பேசிட்டு இருக்கோம். அது நல்லபடியா நடக்கணும்னு யாருக்கும் ஆசை இல்லாம இருக்குமா என்ன? நான் தாராவை போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கு என்னங்க, வாங்க பார்த்துட்டு வரலாம். அம்மா, மாப்பிள்ளையோட அம்மா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? இப்பவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டேன்னா உன்னோட மாமியார் விஷயத்துல நீ கொஞ்சமாவது எஸ்கேப் ஆயிடலாம். சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் வெளியில போய் இருக்கேன். வாங்க உட்காருங்க. நீயும் உட்காருமா. நான் உன்கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். இந்த நல்ல நாள்ல கூட தாரா நீ தனியா இருக்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் கூப்பிடல. அது ஏன் அப்படி? கூப்பிடணும்னு தோணல, அவ்வளவுதான். சடங்கு நடக்கிறப்போ நான் உன்னை கவனிச்சேன். தாராக்கு இதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நீங்க சொன்ன ரெண்டுமே எனக்கு இல்ல. இல்லாததை என்னால சத்தியமா நடிச்சு காட்ட முடியாது. அது ஏமா? உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா?
நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்படல. இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, எந்த கல்யாணத்தையும். அப்படின்னா நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த? இவ்ளோ தூரம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் முன்னோக்கி போகட்டும். கண்டிப்பா நான் தடையா இருக்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் நடக்கட்டுமா? ஆமா. நமக்கு பிடிக்காத ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணங்கிறது சின்ன பசங்களோட விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா. நான் கஜேந்திரனோட அம்மா. அவனோட வாழ்க்கையை வச்சு நீ கண்டிப்பா பந்தாடக்கூடாது. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக என்னோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துருக்கேன். இந்த கல்யாணத்துக்காக உங்க அப்பா உன்னை வற்புறுத்தினாரா? இல்ல, என்னோட பிடிவாதத்தை எல்லாத்தையும் நான் தான் தூக்கி போட்டிருக்கேன். நீ வேற யாரையாவது லவ் பண்றியா என்ன? யாருமா? அவன் பேர் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? எதனால அந்த கல்யாணம் நடக்காம போச்சு? அப்பாவுக்கும் அண்ணாக்கும் அது பிடிக்கல. இது ஒன்றும் பழைய காலம் இல்லம்மா. நீ உன்னோட முடிவில் தெளிவா இருந்திருந்தனா அந்த கல்யாணம் நடந்திருக்கும்ல. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து அவனை அடிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.